நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி ஜாகரி ஹல்வா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் சுகரெல்லாம் எதுவுமே போடலை, சுகரோ மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கால்சியம், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கப் ராகி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கணும். ஒரு 4 தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக இல்லை 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வடிச்சிடணும். இப்போவும் நம்ம நல்லா கழுவிடணும். ஸோ இந்த தண்ணி தேவையில்லை. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும். அதாவது இந்த ராகிலேருந்து நல்லா பால் வரணும். இது பார்த்திங்கன்னா திப்பியாக இருக்கக்கூடாது. நம்ம கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். இது ட்ரெடிஷ்னலாக கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலோ தேங்காய் பாலோ ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்ட போகிறோம். நீங்கள் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வடிகட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வடிகட்டிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது 2 தடவை நம்ம வடிகட்டணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் காட்டன் கிளாத்தில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். ஸோ இது மாதிரி 2 தடவை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூடி 5 மணி நேரம் விட போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட்டான தண்ணி இருக்குது. இதை நம்ம வடிச்சிடணும். நல்லா நமக்கு ராகி பால் புளிச்சிடுச்சு. அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படியே பண்ணிங்க அப்படின்னா திக்கான பாலோட நமக்கு சரியாக வராது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.5 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம், இது மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இல்லாதவங்க சுகர் போட்டு கூட நமக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட பண்ணலாம். இப்போது 1.5 கப் நான் வெல்லம் போடுறேன். இதுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த பதம் அப்படின்னெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை வடிகட்டுறோம். இது வடிகட்டினதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ராகி பால் புளிக்க வச்ச ராகி பாலை இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கிளறிட்டே இருக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி பால் ஊற்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் நம்ம ஊற்ற போகிறோம். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். நான் ஒரு 1/2 கப் நெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த டைமில் என்னாகும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காக ஷைனிங்காக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அப்படியே நெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ ஏலக்காயும் நம்ம பாதாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உடனேவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நீங்கள் 1 வீக் வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுரும். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் 1 வீக் வச்சுருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு 2 மணி நேரத்தில் செட் ஆகிடுச்சு.
ஸோ உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 வீக் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம், கேட்டு போகாது. இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம். டெம்ப்ரேச்சரை பொறுத்து இது வந்து செட் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, நமக்கு கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியான ஷேப்பில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை அறுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க இந்த ஸ்வீட்டு. ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக.